ஈகிரிஸ் ஒரு பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேனு தெரியுமா? சோலோ லேர்னிங்கில் இருக்க டாப் 5 பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேனை யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5th டட்சுமி ஃபுஜிஷிமா. இவன் டிரான்ஸ்வார்ட் கில்டில் இருந்திருப்பான். ஜேஜோ ஐலாண்டில் நடந்த ரைடில் ஆண்ட் கிங் பெருவால் கொல்லப்பட்டிருப்பான். 4th கோட்டோ ரியூச்சி. இவன் தான் ஜப்பான்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். ஆனால் ஜேஜோ ஐலாண்டில் பெரியவனை கொண்டிருப்பான். 3rd சாஹேயின். சின்னுவுக்கு அப்புறம் சாஹே தான் 2nd ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டராகவும் கிரேட்ஃபுல் டெட்லி ஸ்வாட்ஸ் உமனாகவும் இருந்திருப்பாள். அவளுக்கு டான்ஸர்ன்ற ஒரு பட்டமும் இருந்திருக்கும். ஏன்னா சாஹேவோட மூவ்ஸ் எல்லாமே யூனிக்காகவும் டான்ஸ் ஆடுற மாதிரியும் இருக்கும். 2nd ஈகிரிஸ். ஈகிரிஸ் ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லுவாங்க. பெலியன் வரத்துக்கு முன்னாடி ஷேடோ ஆர்மிலேயே ஈகிரிஸ் தான் ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக இருந்திருப்பான். ஈகிரிஸ் கிட்ட thousands of years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவே அவனை ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக மாற்றிருக்கும். ஃபர்ஸ்ட் பெலியன். பெலியன் தான் ஷேடோ ஆர்மிலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேன். பெலியன் கிட்ட யூனிக்கான வெப்பன் இருக்கும். அது ஒரு ஸ்வாடாகவும் செயல்படும், ஒரு சாட்டு மாதிரியும் செயல்படும். அது ஒரு அன்பிரடிக்டபிள் வெப்பனாக இருக்கும். நன்றி.